வணக்கங்க. மல்லிகைப்பூ செடி இந்த அளவுக்கு வேர் பிடிச்சி வர்ற அளவுக்கு பதியம் போடுறது எப்படின்னு இன்றைக்கி பார்க்கலாங்க. நான் ஏற்கனவே மல்லிகைப்பூ பதியம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேங்க. அது கீழே இருக்கிற நல்லா வளர்த்தியான செடியில் நீளமான குச்சியை கட் பண்ணி அதை சுற்றி பதியம் போடுறது எப்படின்னு போட்டிருந்தேங்க. இன்றைக்கி நம்ம க்ரோ பேக்கில் இருக்கிற செடிகளை வளர்த்தி கம்மியாக இருக்கிற செடிகளை அப்படியே பதியம் போடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு குச்சி அப்படியே செடியிலேருந்து கட் பண்ணாமல் அந்த செடியோடவே அப்படியே பதியம் போட போகிறேங்க. இந்த மெத்தேடில் பதியம் போடும்போது குச்சிகள் காயாமல் அப்படியே வேர் பிடிச்சி வந்துடுங்க. அதை எடுத்து நம்ம இன்னொரு க்ரோ பேக்கில் நட்டு வச்சுக்கலாங்க. இன்றைக்கி இதை இப்படி பதியம் போடுறதுக்கு இதே ஹைட்டுக்கு நம்ம ஒரு க்ரோ பேக்கை வச்சு அதில் வேணாலும் பதியம் போடலாம். இல்லாட்டி கீழே நம்ம ஏதாச்சும் வச்சு அது மேலே ஒரு சின்னதாக க்ரோ பேக் வச்சு வைக்கலாங்க. நான் இன்றைக்கி ஒரு ஆயில் ட்ரம்மு வச்சுருக்கிறேங்க. இது மேலே நான் கீரை வளர்க்குற ஒரு 6 இன்ச்சு உயரமுள்ள க்ரோ பேக்கை வச்சு அதில் வச்சு தாங்க நான் இப்போது பதியம் போட போகிறேன். அதுக்கு தான் நான் இந்த ஆயில் ட்ரம்மை இந்த மாதிரி கமுத்தி வச்சுருக்கிறேங்க. இப்போது இந்த க்ரோ பேக் நம்ம கீரைகள் எல்லாம் போடுற க்ரோ பேக்குங்க. அளவான வளர்த்தியாக தான் இருக்கும். இதில் ஏற்கனவே இருக்கிற தோட்டத்து மண்ணு கூட நான் கொஞ்சம் காய்கறி கழிவு உரம் கலந்துக்கிறேங்க. கலந்து இதை இந்த ட்ரம்மு மேலே வச்சு இந்த நம்ம ஏற்கனவே இருக்கிற மல்லிகைப்பூ செடி மட்டத்துக்கு வச்சுக்கோணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு குச்சியை ரொம்பவும் வளைக்காமல் நேராக வச்சு பதியம் போட சௌகரியமாக இருக்குங்க. நான் இப்போது இந்த குச்சியில் இந்த இதில் உரமெல்லாம் கலந்து இப்போ இந்த குச்சியை எப்படி வச்சு பதியம் போட போகிறேன்னு பார்க்கலாங்க. இந்த செடியில் இருக்கிற குச்சியை அப்படியே வளைச்சிக்கலாங்க. இந்த செடி பக்கத்தில் தான் இந்த க்ரோ பேக்கை நான் வச்சுருக்கிறேன். ட்ரம்மு வச்சு அது மேலே க்ரோ பேக் வச்சுருக்கிறேன். இதை ரொம்பவும் வளைக்காமல் அந்த செடி ஹைட்டுக்கே வச்சு நம்ம அப்படியே பதியம் போடும்போது அந்த குச்சி உடையாதுங்க. இப்போ நல்லா மண்ணுக்குள்ளே வச்சு நம்ம மண்ணை போட்டு மூடிடலாங்க. நல்லா அந்த முடிச்சா இருக்கிற இடத்துல வேர் பிடிச்சி வந்துடுங்க. இந்த மாதிரி நம்ம செங்கல் வைக்கலைன்னா அதை அப்படியே திருப்பி தூக்கிட்டு வந்துடுங்க. அந்த மண்ணுக்குள்ளே பதியாது. அதுக்காக இந்த வெயிட்டாக செங்கல்ல வச்சு தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றும் போதும் இதுக்கும் சேர்த்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி இந்த மெத்தேடில் நம்ம பதியம் போட்டு செடி வளர்த்தும் போது இது கொஞ்சம் வேர் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் பிடிக்குங்க. ஏன்னா அதிலிருந்து வேர் விட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு உடனே 10 நாள் 5 நாள்லாம் வேர் பிடிச்சி வராதுங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 2 மாதம் விட்டுட்டேங்க. ஏன்னா இடையில நம்ம எடுத்து பார்த்தோம்னா அது வேர் பிடிக்காதப்ப எடுத்துகிட்டு திருப்பி பதிச்சோம்னா அது சரியாக வராதுங்க. அதனால் நான் இந்த டைம் கிட்டத்தட்ட 2 மாதம் விட்டுட்டேன். இது புது துளிர்கள் இப்போ இதில் வந்திருக்குதுங்க. அது ஏற்கனவே இருக்கிற துளிர்களை நான் கிள்ளி விட்டுட்டேன். இது இந்த வேர் பிடிச்சி அதுலேருந்து புது துளிர்கள் இப்போ வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாங்க. இப்போ இந்த மாதிரி புது துளிர் விடும்போது அது வேர் பிடிச்சிருச்சுன்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாங்க. அதனால் இப்போது நம்ம இதை எடுத்துடலாங்க. இந்த செங்கல்ல எடுத்துகிட்டு நம்ம மெதுவாக தாங்க எடுக்கணும். வேர் கீழே நல்லா வேர் பிடிச்சிருச்சுங்க. மேலே நம்ம செங்கல் வச்சுருக்கறனால மேலே வேர் பிடிச்சி வராது. இந்த வேர் கீழே தாங்க போயிருக்குது. இதை நம்ம ரொம்ப அப்படியே டக்குன்னு எடுத்துடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை பறித்து நம்ம அந்த வேரெல்லாம் உடையாத அளவுக்கு எடுக்கணுங்க. இது நல்லாவே 2 மாதம் ஆனதுனால சூப்பராக நல்லா வேர் பிடிச்சி இந்த அளவுக்கு நல்லா வேர் பிடிச்சி வந்துடுச்சுங்க. இதை அப்படியே நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லாவே வேர் பிடிச்சுங்க. எடுக்கிறக்கே கஷ்டமாகிடுச்சு. இந்த அளவுக்கு வேர் பிடிச்சிருச்சுங்க. இதை வச்சா சூப்பராக தளர்த்து வந்துடுங்க. எந்த விதத்துலேயும் செடி காயவே காயாது. இதில் ஏற்கனவே இருந்த பழைய இலைகள் எல்லாம் சுருண்ட மாதிரி ஆனதுனால நான் அதை எடுத்து விட்டுட்டேங்க. இது புதுசாக துளிர் விட்டுருக்குதுங்க. கொஞ்சம் தலைகள் இப்போ வேரும் இந்த அளவுக்கு விட்டுருச்சு. நம்ம இதோட அந்த வேருக்கு கீழே இந்த கட்டையில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி இந்த அளவுக்கு வேர் விட்டு வந்துருச்சுங்க. எவ்வளோ வேர் விட்டு வந்துருச்சுங்க. இன்னும் ஒரு 10 நாள் முன்னாடியே கூட எடுத்துருக்கலாங்க. இந்த நாற்றை நான் 20 லிட்டர் வாட்டர் கேனில் தாங்க நட்டு வைக்க போகிறேன். இதுக்கு நம்ம எல்லா செடிகளுக்கும் என்ன மண்கலவை போடுறோமோ அதே மண்கலவை தாங்க. மண் உரம் இதெல்லாம் கலந்து தாங்க இதை நான் வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை பதியம் போடும்போது இது கண்டிப்பாக துளிர்த்து வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வேர் உள்ளே மறையிற அளவுக்கு நம்ம இந்த மண்ணை எடுத்துக்கலாங்க. குழி மாதிரி எடுத்துகிட்டு அதை அப்படியே உள்ளே வச்சு நம்ம மண்ணை போட்டு மூடிடலாங்க. இந்த துளிர் கீழே போகாத அளவுக்கு
எடுத்து நம்ம மண்ணை போட்டு நல்லா மூடி விட்டுக்கலாங்க. மண்ணை வந்து நல்லா அமுத்தி விட்டுறலாங்க. இதுக்கு மேலே வேணுனாலும் நம்ம மண் போட்டுக்கலாம். இல்லைன்னா இப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்தடுத்து செடிகள் வளர்ந்து வர வர மறுபடியும் மண் போட்டுக்கலாங்க. இதுக்கு மேலே மண் போட்டோம்னா அந்த துளிர் வந்து மூடிடுங்க. இந்த துளிர் வளர்ந்து வர வர அதுக்கப்புறம் நம்ம மண் போட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு அமுத்தி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இந்த மெத்தேடில் நம்ம பதியம் போடும்போது கண்டிப்பாக இந்த செடி உயிர் பிடிச்சி வருங்க. அடுத்தடுத்து இதோட வளர்ச்சிகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள்.